மேஷராசிக்கார நண்பர்களே, மேஷராசிக்கார நண்பர்கள்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் நல்ல விருத்தி அடையணும், நல்ல ஒரு பிரபலமான ஒரு மெம்பராக மாறணும், ஒரு அருமையான ஒரு ஆளாக மாறணும், நல்ல ஒரு வருமானம் பெருகணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரனான சஞ்சரிக்கக்கூடிய லாப சதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுது. யோகக்காரனான ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வருமானம் ரொம்பவே அதிகமாகும். நீண்ட நாள் கனவு, உங்களோட ரொம்ப நீண்ட நாள் கனவுலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ உங்களோட ரொம்ப நாள் நீண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாருக்குமே அது பெரிய கனவாக இருக்கலாம், சின்ன கனவாக இருக்கலாம், வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், லேண்ட் வாங்கணும்னு நினைக்கலாம், கார் வாங்கணும்னு நினைக்கலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் என்னது, பரணி, கார்த்திகை இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வருது. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இதற்கு எப்படி இருக்க போகுது, அதற்கான பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கான அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு எது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஆப்டாக பொருந்த போது, எந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த நாளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரர்கள் தொழில் ஸ்தானத்தில் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, பரணி நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் தேவை. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரராக இருக்கீங்க அப்படின்னா சங்கர நாராயணன் அப்படிங்கக்கூடிய திருமாலினுடைய ஒரு அவதாரம், அதை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சங்கடங்கள்லாம் கொஞ்சம் விலகும், ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி 11. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சில முக்கியமான காரியங்கள் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்தணும் அப்படின்னா சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு பிப்ரவரி 12. அந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 1, 9, 10 இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். பிப்ரவரி 1 முடிஞ்சாச்சு, தைப்பூசத்துலேயே முடிஞ்சு. அடுத்து 9, 10. ஸோ இந்த நாட்கள் நீங்கள் தவறவிடாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், முருகனுடைய அவதாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த தை மாதத்தில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு 2-3 நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நாட்கள் தான். அந்த சாதகமான நாட்கள்லேயே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் இதில் சொல்லிடுறேன். கேரயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல பொதுவான ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க போகிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து யோசிக்காமல் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க போகிறீங்க. அந்த முன்னாடி எடுத்து வைக்கிறது நீங்களாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. பின்னாடி இருந்து கூட்டம் தள்ளும். ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் பரவாயில்ல, சாமி தரிசனத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இது. அந்த சாமி தரிசனத்துக்குள்ளே போகும்போது பின்னாடி இருக்கிற எல்லாருமே உங்களை தள்ளி தள்ளி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவான். அந்த மாதிரி இதில் ஒன்று நான் தெளிவாக சொல்லணும். இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு வருங்காலத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய படிக்கட்டினுடைய முதல் ஸ்டெப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் ஒரு அற்புதமான காலகட்டங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னா சாப விமோச்சனம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள். இந்த ராசி மேஷராசி, சாப விமோச்சனம். முன் ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதில் நீங்கள் செய்த கர்மாக்களினுடைய வெளிப்பாடுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் சாபத்தை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சார், இந்த ஜென்மத்தில் உங்களுடைய கர்மாக்கள் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து அதை கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேச தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அதை மட்டும் மெயினாக சொல்லுங்கள். உங்களுக்கான முழு ஒத்துழைப்பை சொல்லி அதற்கான விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணும், வீட்டிலேருந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. அதே போல் இந்த மேஷராசிக்காரர்கள் இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் இருக்குது அப்படின்னா எங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களாக மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிஸ் ஆகிறது, இந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய கோபம், இந்த மாதிரி காரணம் தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்கும். முன்னோர்களில் யாரோ ஒருத்தர், உங்களுடைய தாத்தாவுக்கு முன்னாடி காலத்தில் யாரோ ஒரு பெண் சாபமோ இல்லை ஒரு ஆண் சாபமோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு தீர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகும். தடைகள் நிவர்த்தியாகி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து மேலே வைக்க முடியும். இந்த ராசிக்காரர்கள் அற்புதமான ராசிக்காரர்கள், மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ராசிக்காரர்கள், மிகப்பெரிய வல்லமை கொண்ட ராசிக்காரர்கள். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா மிகப்பெரிய சாப விமோச்சனம் ஆகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும், அதாவது மிகப்பெரிய சாப விமோசனம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்திடம் போய் வருடத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் உணவளித்து அங்கே வந்து உங்களுடைய பாவனை நிவர்த்தி பண்ணி ஆகணும். வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சொல்லி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியே ஆகணும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? முருகனுடைய முழு ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு.
அப்போ கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி திருமாலினுடைய ஆசை உங்களுக்கு எப்பயும் உண்டு, பெருமாளனோட ஆசை உங்களுக்கு இருக்குது. அப்படி என்ன பண்ணுவோம், பெருமாளுடைய அவதாரமான ஒவ்வொரு இறைவனும் நீங்கள் வணங்கலாம். ஆனால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே சங்கர நாராயணர் அப்படிங்கிற குலதெய்வத்தை, அதாவது சங்கர நாராயணர் அப்படிங்கிற இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நன்மையாக வந்து நடக்கும். ஸோ நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ஃபோட்டோ வரும் சங்கர நாராயணர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கூட மொபைலில் வச்சுட்டு அப்போ பார்க்குறது, டெய்லி பார்க்குறது. ஓம் சங்கர நாராயணரே போற்றி, ஓம் சங்கர நாராயணரே போற்றி, ஓம் சங்கர நாராயணரே போற்றி அப்படின்னு அந்த இறைவனை வழிபடுவதால் ரொம்ப நன்மை எடுக்கும். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அதை 3 டைம் டைப் பண்ணுங்கள். ஓம் சங்கர நாராயணரே போற்றி, ஓம் சங்கர நாராயணரே போற்றி, ஓம் சங்கர நாராயணரே போற்றி. இது வந்து யார், கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணும். பரணி நட்சத்திரக்காரர்கள் ஓம் திருச்செந்தூர் முருகரே போற்றி, ஓம் திருச்செந்தூர் முருகரே போற்றி, ஓம் திருச்செந்தூர் முருகரே போற்றி அப்படின்னு மறக்காமல் 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ இந்த 2 தெய்வத்தினுடைய புகைப்படங்களும் ஃபோனில் இருக்கும். நீங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குதோ அப்போ அதோட முகத்தை பாருங்கள், அந்த இறைவனுடைய முகத்தை பாருங்கள். அந்த இடத்துல உங்களுடைய தடைகள் நிவர்த்தி ஆகும். கடவுள் உங்களோட கை கோர்த்து முன்னின்று நடந்து வருவார். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி அதற்கு தகுந்த மிகப்பெரிய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தொழிலில் முன்னேற்றம் நடக்க ஆரம்பிக்கும், கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு 18 வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்தால் நன்மை உண்டு. அதே போல் இந்த மேஷராசிக்காரர்கள் வண்டி வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த டைமில் நீங்கள் வந்து வண்டி வாகனம் கண்டிப்பாக புதுசாக வாங்குவீங்க. ஸ்கூட்டியோ, பைக்கோ, காரோ, லாரியோ, இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வாங்குவீங்க. ஜேசிபி இந்த மாதிரி வண்டிகள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. ஒரு வாகனங்கள் மாற்றுவீங்க. பழைய ஒரு வாகனத்தை நீங்கள் மாற்றிட்டு புது வாகனம் ஒன்று எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள், இந்த பரணி கார்த்திகை நட்சத்திர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மேஷ ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான். இருந்தாலும் நல்லதாக தானே சார் அமையுது அப்படின்னு நீங்கள் ஓவர் ஆட்டம் போட்டிங்க அப்படின்னா மாட்டிக்கிங்க. ஸோ தொழிலில் வருமானம் வருது அப்படின்னா அதை கரெக்டாக உங்களோட மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். நீங்கள் வருமானத்தை வெளியே சொல்லக்கூடாது. எந்தெந்த லேண்ட் விற்கிது விற்கல அப்படிங்கிறது எதையும் வெளியே சொல்லக்கூடாது. உங்களுடைய லேண்டுகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹைலைட்டு. ஒரு ஹைலைட்டடான பர்சனாக இனிமேல் தெரிய ஆரம்பிங்க. ஒரு பாப்புலாரிட்டியான பர்சன், இந்த ஆள் கொஞ்சம் பெரிய பணக்காரம்பா, இந்த ஆள் ரொம்ப லேண்ட்லாம் வாங்கியிருக்காம்பா, இந்த ஆள் புதுசாக கார் வாங்கியிருக்காம்பா, இந்த ஆள் ஒரு வண்டி வாங்கியிருக்காம்பா, அந்த மாதிரி ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அமையுது. ஸோ இந்த 15 நாட்களும் உங்களுக்கு நன்மையான காலகட்டமாக தான் அமையுது. அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை. அந்த நன்மை கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை. இல்லை சார் கொஞ்சம் சர்க்கிள்கள் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க இந்த தை மாதத்துலேயே ஒரு 15 நாள் கொஞ்சம் சர்க்கிள்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஜாதகத்தொட்டையும் செக் பண்ணி ஆகணும். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை உங்கள் லோக்கலில் இருக்கிற ஜாதகத்தை கூட ஜோதிடம் பார்க்கிறவர்கிட்ட கூட கொடுங்க. இல்லை சார் அங்கே செட் ஆகலை அப்படின்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சொன்னீங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து கிளியர் பண்ணி சொல்லிடுவாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அங்கே ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கியம். உங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்ணும். அதுதான் முக்கியம். நீங்கள் சும்மா கோயிலுக்கு நானும் கோயிலுக்கு போயிட்டோம்லாம் இது பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்மளோட முன்னோர்கள் நம்மளை வணங்கணும், பாப விமோச்சனம் தரணும், மிகப்பெரிய நன்மை நடக்கும். அதுதான் நம்மளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கப்படுதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு கடவுளாக கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எது தெரியுமா? உங்களுடைய கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் எங்களுக்கு திட்டினாலும் சரி, இல்லை சார் இங்கே அது நோலாம் இது நோலாம் நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து பிரச்சனையாக நீங்கள் சொன்னாலும் சரி, அவங்க தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். விட்டுறாதீங்க, இறுக்கி கை பிடிச்சிக்காங்க. அவங்க தான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. திட்டினாலும் பிடிச்சாலும் சரி அவங்க தான். உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டான சில விஷயங்கள் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு குடும்பம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பெற்றோர்கள் பண்ணுறதும் ஓரளவுக்கு 70% இருக்குது அப்படின்னா உங்களை கட்டணங்க பண்ணது வந்து 90% இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான லைஃப் தான் வந்து கொடுக்கும் கடவுள். கொஞ்சம் முன்ன பண்ண உங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம், ஆனால் போக போக உங்களுக்கு வந்து நன்மைகளாக தான் முடியுது மேஷராசிக்காரில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் சில நன்மைகளான காரியங்கள் செய்யுங்க, அதன் மூலமாக நன்மைகள் பெறும். கடவுள் வழிபாடு கண்டிப்பாக தேவை, முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழில் விஷயங்களை கொஞ்சம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் உளருவாயி, ஸோ அதனால் கொஞ்சம் வெளியே அதிகமாக சொல்லிடுவீங்க. கொஞ்சம் அறிவுத்திறனை அதிகமாக வாதிங்க அப்படின்னே சொல்லலாம். எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டேலி பண்ணி பண்ணுவீங்க. ஈஸியாக ஒருத்தர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மூவ் பண்ண வச்சுருவீங்க, ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவீங்க. அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஈஸியாக டேக்கிள் பண்ணி விட்ருவீங்க. நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ஆள் நீங்கள். அந்த கம்பீரத்துக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராகவே பண்ணி வச்சுருவீங்க. எப்படி அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை வந்து நம்ம சண்டைக்கு போய் தான் சரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
பேசியே நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அதை வேறு மாதிரி நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்லோ மோஷனில் எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்கள். அதிரடியாக பண்ணி மாட்டிக்காதீங்க. நல்ல ஒரு நன்மை பெறக்கூடிய காலகட்டம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், தொழில் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் குறிப்பிட்டு சொன்ன நாட்கள் எல்லாமே முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த நாட்களில் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனை